ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேதுபதி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டார் இல்லையா, ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா தூங்க போயிடுறாரு. ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாடசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி நீ ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன போஸ்டர் அப்படின்னு அவரும் கேட்கும்போது, தமிழ்ச்செல்வி ஃபோட்டோ போட்டு அந்த அந்த கட்சி இருக்காங்களே அவங்க பேர் போட்டு ராஜாங்கத்தையும் சேதுபதியும் நடுநடுங்க வைத்த தமிழ்ச்செல்விக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நன்றி, இவ்வளோ ஆதரவு கொடுத்த மக்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதே மாதிரி போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சுருக்காங்க. அடுத்த நாள் வந்துட்டு தொகுதியில் போய் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுபதி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த போஸ்டரை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இப்படியெல்லாம் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க, நான் கூட அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நினச்சேன், ஆனால் அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சேது வந்துட்டு நான் இதுக்கு தான் சொன்னேன், அவள் ரொம்பவே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த விஷயம் தெரிஞ்சு ஈஸ்வரியெல்லாம் சத்தம் போடுறாங்க. அவளுக்கு எவ்வளோ ஒரு திமிர் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ணது ஃபுல்லாக இவங்க தான். அவளுக்கு எவ்வளோ ஒரு திமிரு, அவள் இப்படி பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே டென்ஷனில் இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு அவள் தேவையே இல்லை சேது, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டார் இல்லையா ஏற்கனவே, அதே மாதிரி தான் இப்போ அதை பற்றி எதுவும் பேசாதீங்கன்ட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாரு. ஆனாலுமே ஈஸ்வரி அங்கே வந்துட்டு சேது கிட்ட பேசுகிறாங்க. நான் சொல்கிறது கரெக்ட் தான் சேது, நல்லா யோசிச்சுப்பாரு, அவள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயமாவது அவளுக்கு இருக்கா, எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை எதிர்த்து ஏதாவது தேவையில்லாத வேலை தானே பண்ணிட்டு இருக்கா, பேசாமல் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ வந்து வேறு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீன்னா நல்லது தானே, உன் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல யோசனை தான், ஆனால் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு, எதுக்கு பொண்ணெல்லாம் வெளியே தேடணும், இந்தா இருக்காள் ஐஸ்வர்யா, பேசாமல் இவளையே கல்யாணம் பண்ணிக்கோ, அவளும் மாமா மாமான்னு உன் மேலே பாசமாக இருக்கா, இதை விட நல்ல பொண்ணு எங்கே தேடினாலும் கிடைக்காது, பேசாமல் இவளை கல்யாணம் பண்ணி நீ வீட்டிலே வச்சுக்கலாம், நம்ம அவளை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேது யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு கீழே வந்து எல்லாத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கு முன்னாடியுமே சொல்கிறாரு, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் லைஃப்பை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன முடிவு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இனிமேல் அவள் தமிழ்ச்செல்வி வேண்டாம், அவளை அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், இனிமேல் அவள் கூட வாழ்கிற ஐடியாவும் இல்லை, என்னை அத்து விட்டுருங்க, நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தா கேட்குறாங்க. ஆமாம் அப்பத்தா, இப்படியே அவள் வந்து திமிரு பிடிச்சே திரிவா, நம்ம குடும்பத்துக்கு செய்யக்கூடாதெல்லாம் செய்வா, அதை செய்யாதேன்னு சொன்னால் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு அவள் பேசுவா, இது நமக்கு ஒத்து வராது, அதனால் வேண்டாம், அவளை அத்து விட்டுறலாம், நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஈஸ்வரி வந்து நல்ல முடிவு தான், இந்த ஐஷு இருக்கால, பேசாமல் இவளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நம்ம குடும்பத்தில் எல்லாமே தெரியும், சேதுவை பற்றியும் தெரியும், இவங்க குடும்ப பிரச்சனை எல்லாமே தெரியுமில்ல, அதனால் பேசாமல் இவளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வீட்டில் இருக்கிறவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்க, வழக்கம் போல் ராஜாங்கம் வந்துட்டு சேது எடுக்கிற முடிவு தான், அவன் லைஃபை அவன் என்ன முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்ல போகிறாரா, இல்லை இது தப்பு, ஒரு பொண்ணு இருக்கும்போது அது எப்படி அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி சேதுவுக்கு அட்வைஸ் பண்ணுவாரா, இல்லைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.